வணக்கம். நம்ம ராணிப்பேட்டை யூடியூப் சேனலுக்கு சிறப்பு விருந்தினராக இளம் புயல் இசை அமைப்பாளர் நம்ம ராணிப்பேட்டை சேர்ந்த இஜே ஜான்சன் நம்ம இடத்துல வந்திருக்கார். சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். இப்போ பாத்தீங்கன்னா ராணிப்பேட்டில பாத்தீங்கன்னா சினிமா துறையில பாத்தீங்கன்னா டைரக்டர் வெற்றிமாறன் நம்ம ராணிப்பேட்டை சேர்ந்தவருங்க. அடுத்தபடி இசையில பாத்தீங்கன்னா தேனிசை தென்றல் தேவா பாத்தீங்கன்னா ராணிப்பேட்டை சேர்ந்தவருங்க. அடுத்து பாத்தீங்கன்னா திரைத்துறையில பாத்தீங்கன்னா ஒரு படத்துல சரி ஒரு இசையில சரி இளைஞர்கள் இல்லாம ரொம்ப தவித்து வந்த நம்ம ராணிப்பேட்டையில பிஹெச்ல சேர்ந்த நீங்க ஜான்சன். நீங்க பாத்தீங்கன்னா இப்ப இசையில இளைஞர்களே துடிக்காம இப்ப சில படங்களா புது படத்துல நீங்க என்ட்ரி கொடுத்துருக்கீங்க. என்னென்ன படம் எல்லாம் பண்றீங்கன்னு கொஞ்சம் விளக்கமா சொன்னா நல்லா இருக்கும் சார். ஆக்சுவலா லாஸ்ட் இயர் டோனிமா ரிலீஸ் ஆச்சு. சூப்பருங்க. அந்த இயர்லயே இல்தகசையான ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. இப்போ இவங்க மஜித் சாரோட டைரக்ஷன்ல விமல் சார் அண்ட் யோகி பாபு, எம்எஸ் பாஸ்கர் நேஷனல் அவார்டு வாங்கினார் அவரு. அந்த மாதிரி ஒரு காமெடி ஃபிலிம். அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 ஆர்டிஸ்ட் கிட்ட இருக்காங்க. ஸோ அந்த ஒரு காமெடி ஃபிலிம் பண்ணிட்டு இருக்கேன். இது இல்லாம கன்னடம்ல ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன். கன்னடம்ல சூப்பருங்க. ஃபெப்லஸ் ஷூட் போறாங்க அது. ஸோ அதோட கம்போசிங் எல்லாமே போயிட்டு இருக்கு. இது இல்லாம ஒரு தமிழ்ல ஒரு அன்டைட்டில்டு மூவி பேசிட்டு இருக்கோம். இன்னும் பேர் வைக்கல அதுக்கு சார். இப்ப ராணிப்பேட்ல இருந்து இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ராணிப்பேட்டையை குறிப்பிட்டு சொன்னா ராணி மாநகர்ன்றது ஒரு பெரிய ஒரு ரெக்கார்டுங்க. அதுக்கப்புறம் இந்த சின்ன வயசுல சினிமா துறைக்கு போக வேண்டிய என்ன அவசியம்? நீங்க ஆக்சுவலா நான் அதுதான் படிச்சது. எனக்கு எம்சிஏ, நான் சாஃப்ட்வேர் இன்ஜினியரா போக வேண்டியது. எனக்கு ஜாப்பும் கிடைச்சிச்சு. அது ஜெட் ஏர்வேஸ்ல ஏர்லைன்ஸ் கம்பெனிலும் ஜாப் கிடைச்சிச்சு. சூப்பர் ஆச்சுங்க. அதுவும் சினிமா துறைக்கு போறீங்க. ஐடியும் கிடைச்சிச்சு. பட் எனக்கு என்னன்னா லைஃப்ல ரொம்ப ஷார்ட், ரொம்ப ஷார்ட் லைஃப். அதை பிடிச்சது பண்ணி நிம்மதியா இருந்தா மட்டும் போதும். ஸோ அப்போ நம்ம இத்தனைக்கும் நான் நிறைய வேலை செய்யறேன். ஐ மீன் மியூசிக்காவே எல்லாமே மியூசிக் தான். இப்போ மூவிஸ் ஒரு 4 படம் பண்ணிட்டு இருக்கேன். ஆல்பம் ஒரு 6 ஆல்பம் சரிகமா கூட டைப் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் தென் ஒரு ஆல் ஓவர் இந்தியாவில் ஒரு 27 மியூசிக் கிளாஸஸ் அண்ட் பிரான்ச்சஸ் இருக்கு. இன் அப்ராட்ல யூஎஸ்ஏ, லண்டன், அப்புறம் மஸ்கட், கத்தார், இதுல எல்லாம் ஆன்லைன் கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. இது இல்லாம நான் ஒரு ஸ்கூல்ல ஃபுல் டைம் ஜாப் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க பண்றீங்க. இது இல்லாம நிறைய ஒர்க் இருக்கு. இப்ப இவ்வளவு பண்ணாலுமே நம்ம பிடிச்சதை பண்றதுனால தான் லைஃப்ல ரொம்ப நிம்மதியா இருக்க முடியுது. இவ்வளவு வேலை பண்ணாலும் எனக்கு அது பேர்டனா தெரியல. இப்ப எத்தனை படம் நீங்க சினிமா துறையில போயிட்டு இப்ப பண்ணிட்டு இருக்கீங்க? எவ்வளவு நாளா இந்த இசையை கத்துனீங்க? படம் இப்ப சொன்னேன் நான் ஒரு 4 to 5 ஃபிலிம்ஸ் இப்போ பண்ணிட்டு இருக்கேன். கன்னடம்ல ஒரு படம், அதுக்கப்புறம் 6 ஆல்பம்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். சரிகமா கூட ஒரு 2 ஆல்பம் டைப் ஆயிட்டு அவங்க கூட கண்டினியூஸா பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் தென் ஜேர்னி மியூசிக் ஸ்டார்ட் பண்ணது பாத்தீங்கன்னா 9th 8th ரொம்ப இதுல பண்ணிருப்பேன். அப்ப எனக்கு நானா செல்ஃப் லேர்னிங் தான் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. எனக்கு 2 மாஸ்டர்ஸ் இருந்தாங்க. வெள்ளூர்ல ஒருத்தர், அப்புறம் வெள்ளூர்ல ராஜன் மாஸ்டர், அப்புறம் ஆந்திராவில் ஒரு மாஸ்டர், சென்னையில் மியூசிக்கல்ஸ்ல பியானோ படித்தேன். ஸோ இது எல்லாமே இந்த லேர்னிங்ஸ் எல்லாம் தாண்டி என்னுடைய செல்ஃப் லேர்னிங் நிறைய இருந்துச்சு. நான் ஒரு கார்ட்ஸ் கத்துக்கிறதே ஸ்டேஜில் என்னோட மாஸ்டர் வாசிப்பாங்க, அதை வீடியோ எடுத்துட்டு எப்படி 3 கீ பிடிக்கிறாங்களே எப்படி அப்படிதான் கத்துக்க. ஒரு லாரியில தூக்கி போட்டுட்டு நைட்டு சித்தூர் வரைக்கும் போயிட்டு அங்க கீபோர்டு எடுத்து போய் கொடுப்பேன். அப்ப நான் படிக்கிறப்போ 11th ஸ்டாண்டர்ட்ல பசங்க எப்படி இருப்பாங்க, ஆனா நான் எப்படி இருந்தேன்னு எனக்கு தெரியும். அதாவது 11th ஸ்டாண்டர்ட்ல லாரியில தூக்கி வச்சுட்டு போயிட்டு அவங்க என்ன வாசிக்கிறாங்கன்றத பார்த்து அதை பார்த்து வீடியோ எடுத்துட்டு வீட்டுல உட்காந்து இது எப்படி வருது அப்படியே ஃபுல்லா கத்துக்கிட்டது. சிஸ்டமேட்டிக்கும் பார்த்தா நான் நிறைய இன்டர்வியூல சொல்லியிருக்கேன். கலைஞர் இசையறிவில கூட நிறைய சொல்லியிருக்கேன். என்னன்னா நிறைய டைம் நான் ஒரு 6 month கிட்ட சிஸ்டம்ல இருந்து ஸ்பீக்கர்ஸ்ல அந்த ஆடியோல என்னோட அந்த சவுண்ட் வர வைக்கிறதுக்கு எனக்கு 6 months ஆச்சு. பிகாஸ் இங்க யாருமே சொல்லி தருத்துனா நான் ஸ்டார்ட் பண்ணது 2009ல. அப்ப யூடியூப் அவ்வளவு ஃபெமிலியர் கிடையாது, நெட் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஒண்ணு கத்துக்கணும்னா நம்மளே தான் நோண்டி கத்துக்கிட்டோம். அந்த சாஃப்ட்வேர் எப்படி லேர்ன் பண்ணணும்னு தெரியாது. எல்லாமே அது கூட போராடி 6 மாசம் உயர மாத்தி சொருவி அதுக்கப்புறம் தான் கிடைச்ச ஒரு அவுட்புட்ல இதோ ரெட் கலர் பட்டன் ரெக்கார்டு அப்படிலாம் அழுத்தி இன்னைக்கு இவ்வளவு தூரம். சார், இப்போ இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, நீங்க இப்ப இந்த படத்துல ஒரு 4-5 படம் நீங்க இசையமைச்சுன்னு சொல்லுங்க. எந்தெந்த படம் உண்மை ரிலீஸ் ஆயிடுச்சுங்களா? தியேட்டர்ல ரிலீஸ் ஆகும். டோனிமா தியேட்டர்ல ரிலீஸ் ஆச்சு. அந்த மூவில என்னோட மியூசிக்ல ஜிவி பிரகாஷ் சார் பாடியிருக்காங்க, சங்கர் சூப்பர், ஹரிச்சரன் பாடியிருக்காங்க. அதுக்கப்புறம் இல்தகசையான ஒரு படம், அதுவும் ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ இவங்களது விமல் சாரோடது இப்போ பிசினஸ் ஆயிட்டு இருக்கு. நான் ஃபெப்ல ரிலீஸ் ஆயிடும். சார், இப்போ ஒரு முக்கியமான கேளுங்க. உங்களுடைய அப்பா அம்மா இந்த சினிமா துறைக்கு போன எப்படி ஆச்சரியப்பட்டாங்களா, சந்தோஷப்பட்டாங்க, எப்படி இருந்தாங்க அவங்க அப்பா அம்மா? இல்ல, ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் நான் ஒரு மிடில் கிளாஸ்ல இருந்து தான் வந்த பையன். ரொம்ப ஒரு என்ன சொல்றது, அடிமட்டத்துல இருந்து வந்த பையன் தான். சரிங்க. அப்ப அப்படி இருக்கிறப்போ என்னுடைய அப்பா நான் என்னை எஸ்ஆர்எம் காலேஜ்ல படிக்க வச்சாரு. எஸ்ஆர்எம் காலேஜுங்க. அது இங்க எங்க தகுதிக்கு மேல
அது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம தகுதி நம்ம தானே நிர்ணயிக்கணும். ஓகே, பட் அந்த அளவுக்கு எங்க அப்பா வந்து அப்போ நல்லா படிக்க வைக்கணும், நல்ல பெரிய லெவல்ல ஆக்கணும், அவ்வளவு பெரிய காலேஜ்ல சேர்க்கறதே அப்ப பெரிய விஷயம். ஆமா, அந்த காலேஜ்ல சேர்த்து நான் வந்து அங்க எல்லாத்தையும் ஒரு கோர்ஸ் முடிக்கிறதுக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு 8 lakh 9 lakh அந்த காலத்துல நான் சொல்ற 2010ல எவ்வளவு பெரிய விஷயம். அது வந்து ஒரு மிடில் கிளாஸ்க்கு நான் ரொம்ப பிலோ மிடில் கிளாஸ்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இருந்து வந்தப்ப எங்க அப்பா அவ்வளவு படிக்க வச்சாரு. எல்லாத்தையும் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு பையனா வந்து நான் மியூசிக் தான் பண்ண போறேன் அப்படின்னு நான் சொன்னீங்களா? எனக்கு இவ்வளவு பணம் செலவு ரொம்ப இன்ஸ்பிரேஷனா இருக்குது எங்க அப்பா தான். ஏன்னா அவர் ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை. என்னன்னா, உனக்கு எது பிடிக்குதோ நீ பண்ணு, சூப்பர், நீ நல்லா இருந்தா சந்தோஷமா இருந்தா எனக்கு அது போதும்னு. எந்த அப்பா சொல்லுவாருன்னு தெரியல. அதுவும் இவ்வளவு கஷ்டப்படுற ஃபேமிலி. நான் கீபோர்டு கேட்டு 5 வருஷம் கழிச்சுதான் எங்க அப்பாவால எனக்கு வாங்கி கொடுக்க முடிஞ்சு. அது வரைக்கும் கடன் வாங்கி மத்தவங்களை வச்சுட்டு அப்புறம் அவங்க கிட்ட போய் தெருவா போய் நிற்போம் அவங்க வீட்டுக்கு முன்னாடி, நீங்க இந்த ஒரு ப்ரோக்ராம் மட்டும் கீபோர்டு கொடுங்க, நான் மாஸ்டர் கொடுக்குறேன் அப்படி எல்லாம். இன்னைக்கு கீபோர்டு இருக்கு, கண்டிப்பா இருக்கு. ஆனா இன்னுமே அந்த கீபோர்டு தான் வச்சிருக்கேன். இப்ப அப்பா ஒரு சந்தோஷப்படுறாரு. அப்பா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா மூவி ஆடியோ லான்ச்சஸ் எல்லாம் நிறைய அட்டென்ட் பண்ணிருக்காங்க, இன்டர்வியூ பார்ப்பாங்க. அப்போ நிறைய ஈவன் பேரரசு சார் அப்புறம் பாக்கியராஜ் சார் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அப்பா கிட்ட, பையன் ரொம்ப டேலண்டடா இருக்கான், கண்டிப்பா ஒரு லெவல்ல வருவான், நீங்க வந்து இது பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. ஈவன் நம்மளுடைய ஆளுநரா இருக்கிற தமிழிசை சவுந்தரராஜன், அப்புறம் கலைஞர் அவர் எனக்கு வந்து நாமத்துக்குமார் சாரோட மியூசிக்ல நான் ஒரு எண்ணுயிரில ஒரு பேட்ரோட்டிக்ஸ் ஆல்பம் பண்ணேன். அது கலைஞர் பார்த்துட்டு பிளஸ் பண்ணி அவர் வந்து விஷ் பண்ணாரு. சோ இதெல்லாம் பாக்குறப்போ அவங்களுக்கு நிறைய பேர் வந்து வீட்டுல வந்து சொல்லுவாங்க. அது எல்லாமே அவங்களுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸுங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா, நீங்க இப்ப அப்பா கஷ்டப்பட்டு நீங்க வந்து சொன்னீங்க, சப்போஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுடைய உங்களுடைய என்னடா நம்மளுடைய மச்சான் நம்மளுடைய ஃப்ரெண்டு வந்து நீ சினிமா துறையில இருக்காரு, மியூசிக் டைரக்டர் இருக்காரு, எப்படி உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சந்தோஷப்பட்டிருக்கோம், கொஞ்சம் அப்படி எப்படி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்? சீரியஸா நான் வந்து உண்மையா நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன், எனக்கு ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு வந்து டைம் இல்லாம போயிடுச்சு. பட் நான் காலேஜ்ல இருந்தது வேற, ஃபுல்லா ஃப்ரெண்ட்ஸோட இருப்பேன். சரிங்க. அதுக்கப்புறம் கரியர்ல நான் போராடி முன்னுக்கு வரதுக்கே டைம் இல்லாம இருந்துச்சு. சோ அதனால வந்து ஃப்ரெண்ட்ஸை தான் நான் ரொம்ப மிஸ் பண்றேன். இப்ப ஃப்ரெண்ட்ஸுங்களை எப்படி பார்த்தாங்க? அதான் சொல்ல வரேன். இப்ப அது என்னன்னா, ஃப்ரெண்ட்ஸ் வந்து எப்படி பாக்குறாங்கன்னா, அவங்க ரொம்ப வந்து ப்ரௌடா ஃபீல் பண்றாங்க. நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நிறைய பேர் எனக்கு ரொம்ப வந்து விஷ் பண்ணுவாங்க, ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றாங்க. அவங்க நான் தான் கொடுத்து வைக்கல அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு. பட் ரியலி நான் ரொம்ப மிஸ் பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அவங்க ரொம்ப சந்தோஷமா தான் இருக்காங்க. கண்டிப்பா சார். இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, நம்ம ராணிப்பேட்டை சேர்ந்ததுனால நீங்க நம்ம ராணிப்பேட்டைக்கு பெருமையா இருக்கு ரொம்ப. ஏன்னா டைரக்டர் வெற்றிமாறன் சார், தேனிசை தென்றல் தேவா சார், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நீங்க நம்ம BHL இருந்து நீங்க வந்திருக்கீங்க. இந்த சின்ன வயசுல இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்கீங்க. மாணவர்களுக்கு மற்ற என்ன உங்களுடைய அறிவுறுத்தல், உங்களுடைய ஏன்னா நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கீங்க, எப்படி இருக்கு ஒரு மாணவர்களுக்கு இந்த சினிமா துறை சப்போர்ட்? சினிமா துறை நான் நிறைய பாயிண்ட் சொல்லணும். இந்த அட்வைஸான்னு எடுத்ததுக்கு தேவையில்லை. பட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸா நான் சொல்றது என்னன்னா, சினிமான்னு போய் 100% நீங்க அங்க போய் கஷ்டப்படுறதுல ஒரு 2-3% பீப்புளுக்கு தான் அந்த சான்ஸ் கிடைக்குது. மீதி பேருக்கு வந்து அது ஒரு ஏக்கமாவும் இதுவா தான் இருக்குது. இதெல்லாம் முன்ன நடந்தது. என்னன்னா, இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி சினிமான்றது ரொம்ப ஒரு கஷ்டமா இருக்கும். இப்போ நீங்க ஒரு யூடியூப்ல வீடியோ பார்த்தாலே ஃபெமிலியர் ஆயில ஈஸியா சினிமால நுழைஞ்சிடலாம். கரெக்டுங்களா? இப்ப ஆனா அதுக்கு முன்னாடி இருக்கிற காலத்துல பாத்தீங்கன்னா, வீட்டுல இருந்து கிளம்பி போவான், ஊர்ல இருந்து கிளம்பி போய் போய் ரீச் ஆகி ஒரு ஃப்ரெண்ட் ரூம் கிட்ட எடுத்து அவன்கிட்ட சாப்பாட்டுக்கு காசுக்கு எல்லாத்துக்கும் கஷ்டப்பட்டு அப்பா அம்மா கிட்ட இருந்து திருப்பி வாங்கி செலவு பண்ணி கடைசி ஒரு 2 இயர்ஸ்ல இவன் தரான் அவங்க தராங்க படம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி கடைசியில் அது ஏமாற்றத்தை முடிஞ்சு கடைசியில் அந்த 2 வருஷமும் வேஸ்ட் ஆகி அவன் வாழ்க்கையும் வேஸ்ட் ஆகி அவன் சம்பாதிக்கவும் போய் அப்பா அம்மாவையும் கஷ்டப்படுத்தி இவ்வளோ ப்ராசஸ்க்கு நீங்க சைட்ல ஒரு இன்கம் நீங்க வந்து வச்சுக்கிட்டு சினிமால தேடுறது நல்லது. நான் இப்போ இவ்வளோ படம் பண்ணாலும், நான் இப்போ ஒரு இவ்வளோ 2-3 படம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமும் கூட இன்னும் வரைக்கும் எனக்கு நான் சைட்ல பண்ற இந்த ஏர்னிங்ஸோ இந்த தொழிலையும் நான் எதுவுமே விடலை. பிகாஸ் ஆமா, இன்னைக்கு வந்து நம்ம டீச்சரோட ஒர்க் பண்ணி டீச்சர்ஸோட ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், ஸ்கூல்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கேன், எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்கு. டைமிங் சினிமா போறீங்க ஏமா டீச்சர் அது ரொம்ப, ஏன்னா அங்க நம்ம பண்ற படம் வந்து ஒரு 4 crores 5 crores ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் இருக்கிறப்போ அந்த 4 கோடி 5 கோடியில நம்மளோட ரெஸ்பான்சிபிள் நிறைய இருக்கும், நம்மளுக்கான ப்ரெஷர் நிறைய தான் இருக்கும். பட் இருந்தாலும் நம்மளுக்கு பிடிச்சதை பண்றதுனால எனக்கு அந்த ப்ரெஷர் கம்மியா இருக்குது, இல்லன்னு சொல்லல, கம்மியா இருக்குது. அந்த சேம் டைம் நான் வந்து எல்லாத்துக்கும் கொஞ்சம் அந்த டைம் மேனேஜ்மெண்ட் பார்த்து தான் பண்றேன். சார், இப்ப சினிமா துறையில வந்து பாத்தீங்கன்னா விருதுகள், என்ன விருது உங்களுக்கு தேடி வரணும்னு நினைக்கிறீங்க? இல்ல உங்களுக்கு என்ன தேடி வந்திருக்கா? இல்ல, எனக்கு விருதுகள் வந்து வாங்கியிருக்கேன், நான் வாங்கணும்னு சொல்லல. பட் ஆனா எனக்கு அதுக்கு பண்றது வந்து என்ன சொல்றது, என்ன இப்ப விருதுகள் எல்லாமே வந்து
அது எப்படி சொல்ற ஓப்பனா சொல்ல கூடாது. சொல்லக்கூடாது. நான் இதையே கேட்டேன் பாத்தீங்கன்னா, அந்த விருது வந்து உங்களுக்கு மேல அப்பா அம்மாக்கு பெரிய பெருவாங்க அந்த அதுவே வீட்டுல ஒரு ரேக்கே செஞ்சு வச்சிருக்காங்க, அது ஃபுல்லா இருக்கு விருதுகள்லாம். அது இல்லன்னு நீங்க வாங்கின மட்டும் இந்த ராணிப்பேட்டை மக்களுக்கு பெருமையா இருக்கும் கண்டிப்பா. ஒரு திரைத்துறையில போய் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இந்த வயசுல போயிட்டு ஒரு மியூசிக் டைரக்டர் சாதாரண விஷயம் கிடையாதுங்க. அதுவும் நம்ம ரொம்ப ஏழ்மையா இருந்து படிப்படியா வளர்ந்து வந்து நிக்கிறது ஒரு சாத்தியம் தான். நம்ம ராணிப்பேட்டை மக்கள் ஒரு பெருமை தான். இன்னொரு கடைசியான ஒரு கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சினிமா துறையில இருந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நீங்க சொல்றீங்களா மேல போய் நிக்கிறாங்க. உங்களுக்கு படிப்படியா இந்த மியூசிக்ல போகணும்னு யாரு முதல்ல ஆர்வம் காட்டினதுங்க? இல்ல ஆக்சுவலா யாருமே ஆர்வம் காட்டல. அதுதான் ஒரு ஹைலைட். என்னன்னா, நான் வந்து கிளாஸ்க்கு போயிட்டு இருக்கிறப்போ இங்க இருக்கிற கல்ச்சர் எப்படின்னா, ஒரு மியூசிக் கத்துக்க போறானா ஒரு 4 இளையராஜா சாங், ரகுமான் சாரோட சாங்ஸ் எல்லாத்தையும் வாசி ஒரு கச்சேரியிலயோ இல்ல தனியா வாசிக்க தெரிஞ்சா அவ்வளவுதான், மியூசிக் ஓவர். அவன் படிக்க எதுக்காக அனுப்புறானா அந்த சாங்ஸ் எல்லாம் வாசிக்கிறதுக்கு அனுப்புறாங்க. அப்படி இருந்தப்போ நான் ஒரு 9th 10th படிக்கிறப்ப எனக்கு ஒரு அந்த ஸ்பார்க் வந்துச்சு. என்னன்னா, எதுக்கு நம்ம வந்து அந்த சாங்ஸ்ல வாசிக்கணும், நம்ம கிரியேட் பண்ணணும் சாங், அதை மத்தவங்களை கேட்க வைக்கணும் அப்படின்ற ஒரே ஸ்பார்க். ஆனா எனக்கு எதுவுமே தெரியாதப்போ அந்த ஒரு மைண்ட் தான் வந்து இருந்துச்சு. அப்ப ஸ்டார்ட் பண்ணதான். அப்ப இந்த 6 மாசம் சவுண்ட் வராம கத்துக்கிட்டு அதெல்லாம் நிறைய ஃபன் இருக்கு. நான் நிறைய இன்டர்வியூ சொல்லியிருக்கேன். ஏன்னா அவுட் எடுக்க ஒரு ரெக்கார்டிங்க்கு ஃபைல் எடுக்கிறது கூட தெரியாம போய் அங்க பாத்தீங்கன்னா ஹரிணி, கிருஷா அவங்க அவ்வளவு பேர் சிங்கர்ஸ் இருப்பாங்க. ஆனா இங்க அவுட் எடுக்கவே தெரியாம ஸ்பீக்கர்ஸ் அந்த சிபிவே தூக்கி பஸ்ல 144 பஸ் சித்தூர் பஸ்ல போட்டு போயிருக்கேன் சென்னைக்கு. சார் இது ஏன் திருப்பி கேட்டேன்னா, என் அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா பெல் தான் வந்து தபேல கத்துக்காருங்க. ஓகே ஓகே. நான் தான் சைக்கிள் வச்சு நான் இருந்து விட்டு போவாங்க. இந்த பெல் பிஹெச்எல் பஸ் ஏற்றுங்க போயிட்டு திருப்பி அந்த தபேல எல்லாம் வச்சு நான் சைக்கிள் எடுப்பேன். அவர் வந்து பாத்தீங்கன்னா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு லோன் போட்டு தனியா இசையரன் கச்சேரி வச்சு நீ ராணிப்பேட்டை ஒரு கச்சேரி சாதாரண வச்சு நடத்துறது ஒரு கஷ்டம் இல்ல. நீங்க சினிமா துறை வந்து இவ்வளவு பெரிய உச்சத்துக்கு போய் பெரிய சந்தோஷம், பெரிய பெரிய சந்தோஷம். நான் வந்து சினிமா துறையில இருக்கிறது அது வேற விஷயம். ஆனா கச்சேரியில வாசிக்கிறவங்களது வந்து வேற டேலண்ட். நான் வந்து என்னைக்குமே குறைச்சு மதிப்பிட மாட்டேன். ஏன்னா நான் அது என்ன வியப்பா பார்ப்பேன் நான். ஏன்னா என்னுடைய லைன்ன்றது வேற, சினிமான்றது மியூசிக் ரெக்கார்டிங்ஸ் இது வேற, கிரியேட்டிவிட்டி வேற, அவங்க ஸ்டேஜ் ஆன் தி ஸ்டேஜ் லைவ் பெர்ஃபார்மன்ஸ்ன்றது வேற. நான் வந்து என்னைக்குமே வந்து நான் சினிமால இருக்கேன் அவங்க ஸ்டேஜ்ல வாசிக்கிறோம் அப்படிலாம் இல்ல. அவங்க தான் ஆக்சுவலா உண்மையாலுமே ரியல் டேலண்டட். ஏன்னா எப்படி சொல்லணும்னா, ஒரு 400 பாட்டு மியூசிக்கோட பிஜிஎம்மோட எல்லாம் இவ்வளவு நீங்க தன்னாக்க யாரும் சொல்ல மாட்டாங்க. நான் சினிமா ஒரு சின்ன ஒரு சினிமால ஒரே ஒரு போயிட்டாலும் ஆல்பம் சாங் நான் தான் இதை நாங்க பதிவு பண்ணா இன்னைக்கு கூட நாங்க ஒருத்தர் 2 பேருக்கு போன் பண்ணோம். ஒரு எல்லாமே அந்த இதுதான் அவாய்ட் பண்ணாங்க. ஆனா நீங்க வந்து ஒரு 4 படம் சினிமா பண்ணி நாங்க போன் அடிச்சோம். அடுத்த ஒரு சார் நாங்க 3 மணிக்கு வரீங்க கரெக்டா வச்சிருந்தீங்க. அது ரொம்ப இந்த தன்னடக்கம் தான் கண்டிப்பா அவங்க உயர்த்தோம். இல்ல தன்னடக்கம்னு சொல்றதை விட அது உண்மையாலுமே அதுதான் டேலண்ட். இப்ப என்னுடைய மாஸ்டர்ஸ் இல்ல நான் பார்த்து வளர்ந்தவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ஆன் த ஸ்டேஜ்ல எல்லாரும் முன்னாடியும் அவ்வளவு சாங்ஸையும் நீங்க அவங்க என்ன சாங் கேட்கிறோம் அதோட பிஜிஎம்ஸ் கார்ட்ஸ் எல்லாமே பெர்ஃபெக்ட்டா ப்ளே பண்ணுவாங்க. என்ன ப்ளே பண்ண சொன்னா அந்த மாதிரி வராது. நான் வந்து கிரியேட்டிவிட்டி எனக்கு வந்து இது வேற எது நம்ம வந்து கிரியேட் பண்றோம். ஆனா அவங்க அது லைவா ப்ளே பண்றாங்க, எனக்கு அது வராது. நான் அது ரொம்ப வியப்பா பார்ப்பேன். அதனால அந்த ஸ்டேஜ்ல வாசிக்கிற எல்லாருக்கும் இந்த ஒரு என்னோட இது வந்து நான் டெடிகேட் பண்றேன். இது இந்த கேள்வி கேட்கறேன் பாத்தீங்கன்னா, திருமணம் காதல் திருமணமா இல்ல அப்பா அம்மா பாக்குற பொண்ணா இல்ல நீங்க நிறைய இடத்துக்கு போறீங்க, எப்படி திருமணம் சீக்கிரம் பண்ண போறீங்களா இல்ல கொஞ்சம் லேட் ஆகுங்களா? இல்ல ஆக்சுவலா கல்யாணம் பண்ணியே ஆகணும். ஏன்னா கல்யாணம் பண்ணி ஆகணுங்களா? நிறைய பேர் கல்யாணம் பண்ணி சொல்றாங்களே. இல்ல நானுமே அப்படிதான் சொல்லிட்டு தெரிஞ்சிட்டு இருந்தேன். எனக்கு சரிங்க வேணான்னு. பட் வீட்டுல ரொம்ப ப்ரெஷர். இப்போ கண்டிப்பா பண்ணி ஆகணுன்ற ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கிறேன். வீட்டுனால சொல்றீங்களா இல்ல நீங்க பண்ண ஆசைப்படுறீங்களா? ஆக்சுவலா வீட்டுல இருந்தால்தான் கண்டிப்பா பண்ணி ஆகணும் இப்ப கல்யாணம்ன்றது. பாருங்க ஒரு நல்ல பொண்ணா இருந்தா பாருங்க, வேற எதுவுமே எனக்கு வேண்டாம். இந்த நம்ம ராணிப்பேட்டை யூடியூப் சேனல் சார்பா நம்ம சார் இசையமைப்பாளர் வந்து இவ்வளவு அக்கறையா கேக்குறீங்களே, நீங்க ஒரு பொண்ணு நம்மளே பார்த்து கல்யாணம் பண்ண படம் வந்து ரிலீஸ் ஆகி வெற்றி விழா கொண்டாட போறாரு. நம்ம ராணிப்பேட்டை யூடியூப் சார்பா மிக பிரம்மாண்டமா ராணிப்பேட்டில ஒரு பெரிய நிகழ்ச்சி பண்ண போறோம். அந்த நிகழ்ச்சியில ஒரு திருமணம் பண்ணிடலாம். யாராவது இந்த வீடியோ வாயிலாக பாத்தீங்கன்னா பிடிச்சா நீங்க பேசலாம். நம்ம பேரை காப்பாத்திருவேன் கண்டிப்பா. ரொம்ப நல்லா பாத்துப்பேன். என்ன நல்லா பாத்துக்கிறோம் இல்ல வரவும் நல்லா நல்லா பாத்தீங்க. இல்ல சார் நிறைய பெண்கள் என்றாங்க அப்படியே சொல்றாங்க திருமணம் 3-4 மாசத்துல பார்த்தா அப்படியே விட்டுறாங்க அப்படின்னு. நீங்க வந்து தாராளமா எங்க ஸ்ட்ரீட்லயோ இல்ல எங்க வீட்டுல நான் எப்படி எங்க அம்மா அப்பாவை பாத்துக்கிறேன்றத நீங்க போய் கேளுங்க. சரிங்க. அப்புறம் வந்து நீங்க அவங்களை தாராளமா எப்படி இருக்கும்னு மக்களே, நம்ம ராணிப்பேட்டை இசையமைப்பாளர் வந்து ஒரு இல்ல அது வந்து நான் ஏன் இவ்வளவு சொல்றேன்னா, சரிங்க நம்மள நம்பி வராங்க இன்னொருத்தர் ஃபேமிலியில அவங்க அம்மா அப்பா அவங்க வீடு எல்லாத்தையும் விட்டுட்டு நம்மள நம்பி வரப்போ அவங்க வரப்போ யார நம்பி வராங்க? என்ன நம்பி மட்டும்தான், என்னையும் குடும்பத்தின். அப்ப வந்து அப்படி ஒரு பொண்ணு வரப்போ
அப்ப யார் நல்லா பாத்துக்கணும்? நீங்க தான். பெண்களே பாருங்க, அமுல் பேபி ஏங்க எப்படி சொல்ற, திருப்பி அமுல் பேபின்றா அவருடைய ஸ்பீச்சை பாருங்க. 4 சினிமா படம் பண்ணா கூட நான் சினிமா படம் தான் பண்ணியிருக்கேன், என் பெண் வந்து நான் தான் பாத்துக்கணும், எவ்வளவு அன்பா சொல்றாரு பாருங்க. உங்களுக்கு இவர் பிடிச்சிருந்தா இல்ல லைக் பண்ணி ஷேர் பண்ணி சொல்லுங்க. அப்பா அம்மாவுடைய விருப்பத்தோட கூட இவரு கல்யாணம் பண்ணிக்கலாம். இன்டர்வியூ போய் மேட்ரிமோனியில பொண்ணு தேடுற அளவுக்கு ஆயிடுச்சு கடைசி. சார் இல்ல சார், உங்களுடைய நானும் எனக்கே வந்து பாத்தீங்கன்னா இந்த நீங்க சொன்னது வந்து என் மனசு அப்படியே ஆட்டு பயங்கரமா டைம். இதெல்லாம் வந்து நடக்காம ஒரு விஷயத்த சார், என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நடக்காம ஒரு விஷயத்த நான் பேசவே மாட்டேன். சண்டை நடந்துச்சு ஒரு ரிலேட்டிவ்ல, போய் அவங்க கிட்ட சொன்னது இதுதான். அவங்கள அழ வைக்கிறீங்க, இப்படி அடிக்கிறீங்க, எல்லாம் பண்றீங்க, இருந்தாலும் அவங்க உங்களை நம்பி நம்ம தான் பாத்துக்கணும் அப்படின்னு. எனக்கு இந்த அவங்க கிட்ட வாங்கியோ இல்ல சில விஷயம் வரதட்சணையோ அந்த மாதிரி கேட்டு வாங்கி பண்றதுக்கு எதுக்கு நம்ம ஆம்பளையா இருக்கிறதுனே தெரியல பிரதர் எனக்கு சீரியஸா. நான் கூட ஒரு குறிப்பா கேள்வி கேட்கறேன். நீங்க இவ்வளவு எமோஷனா ஏதாவது பெண்களுக்கு ஒரு கவிதை என்ன சொல்ல முடியுங்களா? இருக்கா? கவிதைலாம் திட்டிதான் சார். ஏன்னா எனக்கு லவ் ஃபெயிலியர் சாங் எழுத கொடுத்தாங்க பிரதர். அப்ப எங்க நான் பெருமை பாடுறது? ஓ, அப்ப அந்த லவ் பத்தி ஐயோ எப்படி சொல்றதே தெரியல. ஆனா ஒரு சாங்ல மட்டும் எழுதிருக்கேன், வதுகையே கடகியே, அந்த மாதிரி ஒரு வைஃபுக்கு ஒரு 7 நேம் எழுதிருக்கேன் தமிழ்ல. அது நீங்க எல்லாம் பார்த்து ஒய்ஃப் வந்து இந்த அளவுக்கு நீங்க எடுத்துன்னு போறீங்கன்னா மேரேஜ் பண்ணா நீங்க அப்படியே தோல்லையே சாட்சிக்க மாதிரி. அப்படிலாம் பண்ணுவேன்னா தெரியல, கண்டிப்பா தாங்குங்க சார். இப்போ கடைசியா ஒரு கேள்வி. கண்டிப்பா உங்களுடைய திருமணத்திற்கும் நாங்க வந்து வாழ்த்துற, சீக்கிரம் திருமணம் ஆயிடுன்னு. ஒரு சினிமா படம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய வெற்றியை படையணும். அந்த வெற்றி விழா வந்து நம்ம ராணிப்பேட்டை யூடியூப் சார்பா வந்து ராணிப்பேட்டை மக்களோட உங்களுக்கு பெரிய பிரம்மாண்டமான விழாவை நாங்க செலிப்ரேட் பண்ணுவோம் சார். கடைசியா ஒரு கேள்வி சார். இப்ப நம்ம வேலூர் மாவட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஈவெண்ட் நடத்துறாங்கன்னு பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால வந்துன்னு இருக்கு. அது என்ன நிகழ்ச்சி சார் இது? ஆமா, ஆக்சுவலா ஒண்ணும் இல்ல, நம்ம ஃபர்ஸ்ட் டைமா ஜிவி சார் வந்து நம்ம வெள்ளூரோட ஒரு பெரிய ஈவென்ட்க்கு வந்து கெஸ்டா வராங்க. ஜிவி பிரகாஷ் சார் வராங்க. Jan 4th லெஜெண்ட் மியூசிக் ஆஃப் ஸ்கூல்ஸ் அந்த சூப்பர் வெள்ளூர்ல இருக்கிற அவங்க அகாடமி தான் நடத்துறாங்க. ஸோ ஜிவி சார் நம்ம வந்து கூப்பிட்டு வரோம். அண்ட் தென் ஸ்ரீனிஷா அவங்களுடைய பாடலும் இருக்கும் அதுல. சூப்பர். ஸோ அந்த டிக்கெட்ஸ் இப்போ ஓப்பன்ல இருக்கு. நீங்க அதை வந்து புக் பண்ணி நீங்க ஜிவி சார் நேர்ல பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். அந்த லைவ் ஷோஸ், அவங்களோட ராக் மியூசிக்னு ஒரு அகாடமி இருக்கு. ஸோ அந்த பசங்க அச்சீவ் பண்ணதுக்கான சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே அந்த ஈவெண்ட்டா நடக்கும். அந்த லைவ் மியூசிக்கும் நடக்கும். ஜிவி சாரும் வந்து கலந்துக்கிட்டு உங்களுக்கு பாடல் பாடுவாங்க. அண்ட் தென் ஸ்ரீனிஷாவோட சாங்ஸும் இருக்கும், அவங்க லைவா பெர்ஃபார்ம் பண்றாங்க. ஸோ அதோட டிக்கெட்ஸ் இப்போ ஓப்பன்ல இருக்கு. கண்டிப்பா மறக்காம வாங்க. Jan 4th ஈவினிங் 6 o'clock. இவ்வளவு நேரம் உங்களுடைய வேலையெல்லாம் விட்டுட்டு நாங்க ஒரே போன் தான் பண்ணோம். சீக்கிரமா நீங்க ஒரு காலையில் முன்னாடி இருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.